சீரியல் தரம் அப்படின்னும் போது சீரியலோட அந்த கதை கூட ரொம்ப அந்த குவாலிட்டியில மாதிரி ஃபீல் ஆகுது சார். இன்னொன்னு பாத்தீங்கன்னா எல்லாமே டப் பண்ணி கொண்டு வராங்களே சார். இந்த நாகினி நிறைய சீரியல்ஸ் பேர் சொல்லிட்டே போலாம், டக்குன்னு ஞாபகம் வரல. நிறைய சீரியல்ஸ் வந்து இவங்க டப் பண்ணி கொண்டு வராங்களே, ஏன் நம்ம லாங்குவேஜ்ல எடுக்கிறதுக்கான அந்த டைரக்டர்ஸ் வந்து போதிய அளவுக்கு இல்லையா சார்? நிறைய இருக்காங்க. அப்பயே சார் டப் பண்றாங்க. டைரக்டர் யூனியன் இருக்கு, நானும் அதில் மெம்பரு. நிறைய நல்ல நல்ல ஹிட் கொடுத்த டைரக்டர்ஸ் இன்னும் இருக்காங்க. அவங்களெல்லாம் யூஸ் படிக்கிறது இல்லை. புதுசாக யாராவது போடுறாங்க, அவங்களுக்கு தெரிஞ்சதுன்னா. இப்போ டைரக்டருக்கு வந்து எங்களுக்கு முன்னாடிலாம் எப்படின்னு கேட்டிங்கன்னா, செட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி மொத்த கதை தெரியும். இன்றைக்கி என்ன எடுக்க போகிறோம், எத்தனை சீன் எடுக்க போகிறோம், என்னென்ன சீனில் என்ன கண்டென்ட் தெரியும். இப்போ உள்ள டைரக்டர்ஸுக்கு அது தெரியவே தெரியாது. காலையில் வண்டி போய் பிக்கப் பண்ணிட்டு வரோம், செட்டுக்கு வந்ததுக்கப்புறம் டைலாக் பேப்பர் வரலைன்னு வெயிட் பண்ணி எடுப்பாங்க. டைலாக் பேப்பர் வந்ததுக்கப்புறம் ஷெட்யூல் டைரக்டர் சொல்லுவார், இதெல்லாம் முன்னாடி எடுக்கணும் சார் அப்படின்னு ஒரு ஆர்டர் போட்டு கொடுக்கும். அது பிரகாரம் சீனை படித்து பார்த்துட்டு அப்படியே எடுத்துக்குவார். அப்போ தப்பு வராதா? அப்போ தப்பு வராது, ஒட்டி வச்ச மாதிரி இருக்கும். ஒட்டாது, ஒன்றும் ஒட்டாது. மக்கடிச்ச மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன்.